தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஜி.கே. வாசன் இணைப்பில் இருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உச்சநீதிமன்றம் ஜல்லிக்கட்டுக்கு தடை விதித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது, உங்களுடைய கருத்து? உச்சநீதிமன்றத்தினுடைய இடைக்கால தடை அனைவருக்கும் பெருத்த ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. தமிழகத்தில் இந்த விளையாட்டு நடைபெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே இந்த வருடமே இது நடைபெற வேண்டும். மத்திய அரசு அனைத்து சட்ட நுணுக்கங்களையும் ஆய்வு செய்து உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழக அரசு அனைத்து கட்சிகளுடைய எண்ண ஓட்டம், மொத்த தமிழர்களுடைய உணர்வு, விளையாட்டு வீரர்கள் ஆறுடைய எண்ணத்தை பிரதிபலிக்கும் வகையிலே மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து ஜல்லிக்கட்டு நடைபெற உறுதியான நடவடிக்கை எடுக்கக்கூடிய நிலையை இணைந்து செயல்பட்டு எடுக்க வேண்டும். இல்ல, சட்ட ரீதியாக எந்த தடையும் வந்துடக்கூடாது அப்படிங்கறதான் இது தொடர்பான அறிவிப்புக்கு காலதாமதம் எடுத்துக்கிறோம், கொஞ்சம் கூடுதல் கால அவகாசம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு மத்திய அரசு தரப்புல ஏற்கனவே சொல்லப்பட்டது. இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றம் தற்போது தடை வழங்கி இருக்கிறது. நீங்க கால அவகாசம் கொடுப்பதற்கு நேரம் இல்லாத சூழல் காரணமாக நீங்க தொடர்ந்து பேசலாம் சார், இணைப்புல தான் இருக்கீங்க. நீங்க தொடர்ந்து பேசலாம். அவகாசத்திற்கு நேரம் காலம் இல்லாத காரணத்தினால் உச்சநீதிமன்றம் இன்னும் கட்டுப்பாடுகளை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தால் அதை கூட கொடுத்து இந்த விளையாட்டு தடைபடாமல் நடைபெறுவதற்கு உதவி புரிய வேண்டும். இல்ல, சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மத்திய அரசு எடுக்கணும் அப்படின்னு இப்ப நீங்க சொல்றீங்க. அதே மாதிரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் சொல்லி இருக்கிறது. ஏற்கனவே மத்திய தமிழகத்தை சேர்ந்த பாரதிய ஜனதா தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் பேசும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, எந்த விதமான தடையும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க யோசிச்சு எந்த விதமான தடையும் சட்ட ரீதியா வந்துடக்கூடாதுங்கிறதுனாலதான் இந்த காலதாமதம் அப்படின்னு தான் சொல்லி தான் இந்த உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க. என்றால் அந்த சந்தேகத்தை தீர்க்க வேண்டும். அதில் நுணுக்கங்கள் எதுவும் இருக்குமானால் அதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். அப்படிப்பட்ட நிலையை உடனடியாக ஏற்படுத்தினால் மட்டுமே விளையாட்டு நடைபெறும் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. அதுதான் எல்லோருடைய எண்ணமாக இருக்கிறது.